ஒரே ஒரு செய்தி, ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் நடந்துச்சு. ஒரு 53 வினாடிகள் ஒரு சின்ன டான்ஸை போட்டார். எவ்வளவு பற்றிக்கிட்டு போணுச்சு பார்த்தீங்களா? அவர் நடிகர், பேசிக்கிறாவே ஒரு நடிகர். இருங்க, நான் அதை தான் சொல்ல வரேன். எங்கள் தலைவர் அஞ்சலை அம்மாள் என்கிற மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தலைவியை இன்றைக்கு உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறோம். உங்களுக்கு தெரியுமா அஞ்சலை அம்மாளை? சத்தியமாக எனக்கெல்லாம் தெரியாது. எங்கள் தலைவர் உருவாக்குனதுக்கு பிறகு தான் எனக்கு அஞ்சலை அம்மாளையை நான் படிக்க தொடங்கினேன். வேலுநாச்சியாரை நம்ம படிச்சிருக்கிறோம், ஏகப்பட்டது. இப்போ முத்துவடுகநாதர் இறந்ததற்கு பிறகு தன்னுடைய ஒற்றை மகளை கைக்குழந்தையோடு தூக்கி கொண்டு ஆற்காடு நவாப் படைகளிடம் தஞ்சமடைந்து திண்டுக்கல்லை தலைமறைவு வாழ்க்கை நடத்திய குயிலி என்கிற பேராற்றல் மிகுந்த பெரும்படை தலைவி சிவகங்கை சிவன் கோவிலுக்குள் ஒளித்து வைக்கப்பட்டிருந்த ஆயிரம் ஆயுதங்களை, ஆங்கிலேயருடைய ஆயுதங்களை அடித்துரைப்பதற்காக எண்ணெய் கேனோடு போய் நல்லெண்ணெயை தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஊட்டி தீப்பற்ற வைத்து ஆயுத கிடங்கில் மோதிய குயிலி. நாங்கள் எங்கள் தலைவியை படித்திருக்கிறோம். அஞ்சலை அம்மாளை எங்கள் தலைவர் சொல்லிதான் படித்திருக்கிறோம். இதுதான் வந்து பேச வைத்திருக்கிறார் எங்கள் தலைவர். எங்கள் பிள்ளைகள் இன்னைக்கு படிக்க தொடங்கியிருக்கு. அரசியலை படிக்கிறார்கள், வரலாற்றை படிக்கிறார்கள். நீங்கள் வேணால் 4 சுவத்துக்குள்ள இருந்துட்டு அரசியல் படுத்தலைன்னு பேசலாம், கிடையவே கிடையாது. எங்கள் குழந்தைகள் வீட்டிற்குள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். வெளியில் அரசியலுக்கு வருகிற போது எங்கள் தலைவர் முதலமைச்சராக